லூக்கா 22வது அதிகாரத்துல கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் 41வது வசனத்திலிருந்து 44 வரைக்கும் வாசிக்கலாமா? அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் என்று இயேசு ஜெபிக்கின்றார். நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் என்பதாக ஜெபிப்பது மிகுந்த அவசியம். அதனாலதான் தினமும் ஜெபிப்பது ஒரு அவசியமான ஒரு காரியம். தினமும் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து நம்மளுடைய சித்தங்களை, நம்மளுடைய விருப்பங்களை, நம்மளுடைய வாஞ்சைகளை தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்த ஆண்டவரே, இது உங்களுடைய பிரசன்னத்துல வைக்கின்ற ஆண்டவரே, நான் இதை விரும்பினா கூட, நான் அந்த நபரை திருமணம் பண்ண விரும்பினா கூட அது உங்க பிரசன்னத்துல நான் வைக்கிறேன். இந்த வியாபாரத்தை நான் ஆரம்பிக்க விரும்பினா கூட முதல் நான் உங்க பிரசன்னத்துல அந்த வாஞ்சையை வைக்கிறேன் ஆண்டவரே. இதை நான் செய்ய விரும்பினா கூட, நான் வெளிநாட்டுக்கு போய் இங்க வேலை செய்யணும்னு விரும்பினா கூட முதல் உம்முடைய பிரசன்னத்துல அதை நான் வைத்து விட்டு நான் செய்கின்ற ஜெபம் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். இது உமக்கு சித்தமா இருந்தா இதை கைகூடி வர செய்யுங்க, இது உம்முடைய சித்தமா இல்லாவிட்டால் இதை நிறுத்தி விடுங்கள் என்று ஜெபிப்பது ஒரு கிறிஸ்துவன் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கின்றது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடந்த எந்த நபரும் வெக்கத்துக்குள் போவதில்லை. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் நம்மளுடைய சித்தத்தின் நோக்கத்தை காட்டிலும் பல மடங்கு உயர்வாயிருக்கின்றது. நம்மளுடைய எண்ணங்களை காட்டிலும் அவருடைய எண்ணங்கள் நம்மை குறித்து மிகுந்த உயர்ந்த எண்ணங்களாயிருக்கின்றது. தேவனுடைய வழிகள் நம்மளுடைய வழிகளை காட்டிலும் மிகுந்த சிறந்த வழிகளாயிருக்கின்றது. தேவனிடத்தில் நம்மளுடைய வாஞ்சைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடைபெறணும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எந்த நபரும் அவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்ததில்லை. செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில. அடுத்த முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக ஜெபத்தில் அதை வைத்து, ஆண்டவரே இது உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று ஜெபிக்க பழக ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதமாக வழி நடத்துறார் என்று நீங்க பார்க்கலாம்.